அம்மன் எப்பொழுதுடா பேசினால் முட்டாள். இதானே உங்க கருணாநிதி பேசின பேச்சு. அப்போ அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மாத்திப்பாங்க. "ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாங்கள் சொன்னோம்" அப்படின்ட்டு. அப்போ "ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்று நீங்கள் தேவன் என்று நீங்கள் சொன்னீர்கள்." அது அண்ணாதுரை சொன்னது. கருணாநிதி சொல்லல அது. அது அண்ணாதுரை கூட சொல்லல. அதை இவர்கள் அண்ணாதுரை பாரோ பண்ணி பேசுறார். இப்போ அண்ணாதுரை அவர்களுடைய காலத்துல பார்த்தீங்கன்னாக்க, விவேகானந்தர் பாறையிலிருந்து பல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவரும் ஆதரவு தெரிவித்தார். ஈவேராவிடமிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாறுபட்ட ஒரு அவர் சிந்தனை நிறைய மாற்றங்கள் இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுடன் பின்னி பிணையக்கூடியதா இருக்கு. அப்ப பின்னி பிணையக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எதற்கெடுத்தாலும் நீங்க அதை மதத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லைங்க. இப்போ முப்பாட்டன்னு சொல்லி சீமான் எடுத்தது எப்படி ஒரு வித்தியாசமான அது வேற ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பார்க்க வேண்டுமோ, சீமான தமிழர்கள் எல்லாருமே முருகனை கையில் இருக்க தமிழ் கடவுள்னு முப்பாட்டன்னு எடுத்தாரு. ஆனா நிறைய நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு அழைக்கப்படுற திமுகவுடைய இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வேலை தொட்டோன அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து முருகர் மேல ஒரு பக்தி ஏற்பட்டுச்சு.